லேர்னிங் பிரீமியர் ப்ரோ சீரிஸ்ல பார்ட் 4. இதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருந்தேன். இப்போ அதை டேரக்டா எப்படி பிரீமியர் ப்ரோ ஓபன் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரீமியர் ப்ரோ ஓபன் பண்ணா டேரக்டா இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் 2 டிஃபரெண்ட் வேஸ்ல கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வே வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா இந்த பேனல்ல இந்த கீழே வந்து ஒரு ஐகான் இருக்கும், நியூ ஐட்டம் சொல்லிட்டு. ஸோ இந்த ஐகானை கிளிக் பண்ணா இங்க டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். இதுல சீக்வன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா டேரக்டா சீக்வன்ஸ் கிரியேட் பண்ற ஒரு பேனல் ஓப்பன் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண சீக்வன்ஸ்லாம் இருக்கு. ரீல்ஸ், வெர்டிகல், யூடியூப் அப்படின்ட்டு ப்ரீவியஸா கிரியேட் பண்ணி வச்சிருந்த ப்ரீசெட்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அஸ் பிகினரா உள்ள வந்தோம்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து இருக்காது. ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னா டேரக்டா உள்ள வந்துட்டோம்னாலே சீக்வன்ஸ் ப்ரீசெட்ஸ்னு இருக்கும். இது பக்கத்துல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த மாதிரி 1920 லென்த்தில் இருக்கும் பிக்சல்ஸு அண்ட் 1080 வந்து ஹைட் பிக்சல்ஸில் இருக்கும். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஆர் இன்கேஸ் நம்ம ஒரு வெர்டிகல் வீடியோ பண்ணோம்னா இது அப்படியே மாறும். 1920 வந்து 1080 மாறும், இங்கே 1080 வந்து 1920 மாறும். அண்ட் இந்த வெர்டிகல் சீக்வன்ஸுமே 9:16 மாறிடும். ஸோ நம்மளுக்கு இப்படியே இருக்கட்டும், நம்ம ஒரு ஹாரிசான்டல் வீடியோ தான் பண்ண போகிறோம். அண்ட் ஃப்ரேம்ஸ் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம மாற்றிக்கலாம். 30 frames per second, 29, 25. நான் இப்போ வந்து ஒரு 25 frames per seconds வச்சுக்கிறேன். அண்ட் கீழே வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் பிட் டெப்த் அண்ட் மேக்ஸிமம் ரெண்டர் குவாலிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து இந்த சீக்வன்ஸுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் வந்து நியூ யூடியூப் வீடியோன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்துட்டோம்னாலே நம்மளோட ஹாரிசான்டல் சீக்வன்ஸ் வந்து ரெடி ஆகிரும். அண்ட் டைம் லைனுமே பார்த்தோன்னா நம்மளுக்கு வீடியோஸ் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸும் வந்துடும். ஸோ இது ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் அ சீக்வன்ஸ். இது வந்து மேனுவல் வேன்னு சொல்லுவாங்க. அண்ட் செகண்ட் வே எப்படின்னா இந்த சீக்வன்ஸ் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக நம்ம வீடியோஸ் இம்போர்ட் பண்ணுறது மூலமாக அந்த வீடியோஸ் என்ன சீக்வன்ஸில் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரீமியர் ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இந்த வீடியோவோட சைஸ் வந்து நான் ஆக்சுவலாக பண்ணது வந்து வெர்டிகல் வீடியோவில் பண்ணியிருக்கேன். வெர்டிகல் வீடியோ மீன்ஸ் நம்ம 1080 × 1920, அதாவது 9:16 நான் ஆல்ரெடி எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை டேரெக்டாக நம்ம டைம் லைனில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமாக இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ டேரெக்டாக அந்த வெர்டிகல் சீக்வன்ஸ் அதுவே கிரியேட் பண்ணிருச்சு. பிகாஸ் ஆஃப் த ரீசன் இந்த வீடியோ ஆல்ரெடி வெர்டிகல் ஃபார்மேட்டில் இருக்குது, அதனால வெர்டிகலாக கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த சேம் வீடியோவே நம்ம ஹாரிசான்டல் சீக்வன்ஸில் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்ம மேனுவல் மெத்தடில் அகைன் நான் சொன்ன மாதிரி சீக்வன்ஸ் போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு நம்மளுக்கு ஹாரிசான்டல் வெர்ஷனில் இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம கீழே வந்து ஓகே பண்ணுறது மூலமாக ஹாரிசான்டல் சீக்வன்ஸும் கிரியேட் ஆகிரும். அண்ட் இதவே நம்ம சேம் ப்ரீசெட்டாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே சேவ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுக்கறது மூலமாக நம்ம வந்து அகைன் அண்ட் அகைன் இப்படி வந்து செட்டிங்ஸ் மாற்ற தேவையில்லை. வெர்டிகல் வீடியோக்கு ஒரு செட்டிங்ஸ், ஹாரிசான்டல் வீடியோக்கு ஒரு செட்டிங்ஸ்னு மாற்ற தேவையில்லை. நம்ம ஹாரிசான்டல் வீடியோஸ் நம்ம அந்த செட்டிங்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஹாரிசான்டல் வீடியோ ஆர் யூடியூப் வீடியோன்னு நம்ம நேம் பண்ணிவிட்டு நம்ம சேவ் ப்ரீசெட் கொடுத்தாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம அந்த ப்ரீசெட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ப்ரீசெட் லைக் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, அதோ இந்த மாதிரி ப்ரீசெட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ டேரெக்டாக நம்ம இது கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம திருப்பி பண்ணிக்கலாம். அகைன் அண்ட் அகைன் வந்து செட்டிங்ஸ் மாற்ற தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ஹாரிசான்டல் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதை டபுள் கிளிக் பண்ணோனாலே இந்த சீக்வன்ஸ் ஓப்பன் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இது வந்து ஃபஸ்ட்டு வெர்டிகல் சீக்வன்ஸில் இருந்துச்சு. இப்போ ஹாரிசான்டல் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணணும், ஹாரிசான்டலாக மாறிச்சு. ஸோ இந்த வீடியோவை டேரெக்டாக வந்து இந்த ஹாரிசான்டல் சீக்வன்ஸில் போட்டோன்னா இப்போ நீங்கள் வச்சிருக்க சீக்வன்ஸும் இந்த கொடுத்த வீடியோவும் வேறு சீக்வன்ஸில் இருக்குது. இதை சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை. ஸோ கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா ஹாரிசான்டல் சீக்வன்ஸில் நம்மளுக்கு வெர்டிகல் வீடியோ வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ முன்னாடியே நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம், அதுக்கு என்ன சீக்வன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டா நம்ம ஃபைனலாக எடிட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டைம் லைன், அதாவது இந்த டைம் லைனில் எப்படி நம்ம கட் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரீத்திங் ஸ்பேஸில் ரிமூவ் பண்ணி ஒரு ஃபைனல் வீடியோவை எடிட் பண்ணுறது, எப்படி டிரான்சிஷன்ஸ் ஆட் பண்ணுறது, பி ரோல்ஸ், ஏ ரோல்ஸ், ஆடியோஸ், எஸ்எஃப்எக்ஸில் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.